மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இருக்கக்கூடிய காவேரி பிரச்சனை என்பது மன்னராட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியா இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே வராதா அப்படின்னு தமிழக மக்கள்லாம் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னா எப்பவுமே கர்நாடகாவில எப்பவெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழர்களை எதிரியாக காட்டி இந்த காவேரியை ஒரு மையப்படுத்தி அதை வச்சு ஒரு அரசியலை உருவாக்கி தமிழர்களை எதிரியாக்கி அங்க கர்நாடக மக்களோட ஓட்டுகளை வாங்கறதுக்காக அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு கேவலமான அரசியல் தான் இந்த காவேரி அரசியல். சரிங்களா? கர்நாடகக்காரன் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன், அதாவது தமிழ்நாடு பார்டர்ல மேகதாதுவுல அணை கட்டி அங்க கர்நாடகாவில் அதிகமா மழை பெஞ்சா வெள்ளம் அதிகமா வரும், அந்த வெள்ள நீராவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வெள்ள நீரையும் தமிழ்நாட்டுக்கு போக விடாம முழுசா தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துலதான் கர்நாடகா செயல்பட்டு இருக்கு. அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா சொல்லவே தேவையில்லை. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, பழைய வரலாறுகளையும் எடுத்து பாருங்க. எப்பெல்லாம் கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் அங்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு கலவரம் என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படும். நீங்க இதுக்கு முன்னால கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள்லாம் என்னென்ன டேட்ல நடந்தது, எந்த வருஷம் நடந்ததுன்னு எடுத்து பாருங்க. அப்பெல்லாம் யாருடைய ஆட்சி இருந்தது அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க. இப்போ தமிழகத்திலையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஆட்சி, கர்நாடகாவிலும் காங்கிரஸ் ஆட்சி. அப்ப ரெண்டு இடத்துலயுமே காங்கிரஸ் ஆட்சி தான். ஆனா இவங்க போடுற கேம் இருக்கு இல்லையா, இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணி போடக்கூடிய அந்த விளையாட்டு அப்படிங்கிறது இன்னமும் மக்களுக்கு புரியாம இருக்கு. அதை நான் தெளிவா சொல்றேன். தென்னிந்தியாவுல மட்டும் இல்லங்க, இந்தியாவிலேயே பிரிவினையை உருவாக்கணும், மாநிலங்களுக்குடைய சண்டையை உருவாக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது நிறைய மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முறையாவே பிரிக்கப்படல. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா சித்தூர், நெல்லூர், திருப்பதி எல்லாம் தமிழகத்திற்கு வர வேண்டிய பகுதிகள், கோலாறு தமிழகத்திற்கு வர வேண்டிய பகுதிகள், பாலக்காடு, இடுக்கி, இந்த மாதிரி தமிழகத்துக்கு வர வேண்டிய பகுதிகள் எல்லாத்தையுமே பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க தூக்கி கொடுத்தது இந்த காங்கிரஸோட சாதனை. சரி, அது ஒரு தனி கேட்டகரி விட்டுருவோம். இந்த மாதிரி இந்தியா முழுக்க மாநிலங்களை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் நிறைய மாநிலங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுருக்கான். சோ இந்தியா ஒத்துமையாவே இருக்கக்கூடாது, இவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய பிரிவினைவாத அரசியல். இப்போ அதற்கு தீனி போடும் விதமாக கர்நாடக அரசுக்கு ஆதரவாகவே இந்த தாவேகா ஒரு முடிவை எடுத்திருக்கு. இதை தாவேகா தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ சமீபத்துல சட்டமன்றம் கூடிச்சு, அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா காவேரி தொடர்பாக மேகதாது அணை கட்டலாமா வேணாமா அப்படின்னு அதற்கு ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாவேகா அரசு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது புத்தி உள்ள எவனும் இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டான், முட்டாள் கூட செய்ய மாட்டான். அவனாவது முட்டாள் கூட கொஞ்சம் யோசிப்பான். நான் ஏன் சொல்றேன்னா, மேகதாது அணை கட்டவே இல்லை, கட்டாத அணைக்கு எதற்காக மேலாண்மை வாரியம்? இப்ப தாவேகா என்ன சொல்லுது, இந்த மேகதாது அணைக்கு ஒரு கட்டலாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம், காவேரி மேலாண்மை ஆணையம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு வாரியத்தை இங்க உருவாக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு வாரியத்தை இவங்க உருவாக்குறாங்கன்னே வச்சுப்போம். அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கர்நாடகாட்ட காசை வாங்கிக்கிட்டு மேகதாது அணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிங்க. தமிழக வெற்றி கழகம், நீங்க எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டிற்கு, அதாவது தமிழ்நாட்டை அழிவு பாதையை கொண்டு போயிடும். ஜென்மத்துக்கு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வெறுத்துருவாங்க. அடுத்தடுத்த எலெக்ஷன் எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே திமுக தமிழர்களை ஏமாற்றி கர்நாடகாவில் பல அணைகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது திமுக. இங்க திமுகவும் அங்க கன்னடக்காரன் ரெண்டு பேரும் கூட்டாளி தான். ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு, ஏன் திமுக அதிமுகவும் சேர்த்து தான் சொல்றேன், ரெண்டு திராவிட கட்சிகளுமே கர்நாடகாரனோட கூட்டாளிகள் தான். திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீரை தடுப்பதற்காகவே இந்த திராவிட கட்சிகள் 60 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காங்க. இந்த 60 வருஷத்துல காவிரியின் குறுக்கே பல அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அப்பெல்லாம் இந்த திராவிட கட்சிகள் வாயை மூடிக்கிட்டு எந்த பிரச்சனையும் செய்யாமவே இருந்திருக்கானுங்க. எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அங்க நடந்திருக்கு. கபினில அணை கட்டியிருக்காங்க, ஹேமாவதியில அணை கட்டியிருக்காங்க, காவிரிக்கு வரக்கூடிய கிளை நதிகள் எல்லாத்துலயுமே அணை கட்டி அந்த காவிரி நீரை முழுசா தடுத்து வச்சிருக்காங்க. இப்ப வெள்ளம் அதிகமானா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நீர் வரும். இப்ப அதையும் தடுப்பதற்கு தான் இந்த மேகதாது அணை என்பதை டி.கே. சிவகுமார் இந்த ஆளு கொண்டு வரா. சோ கர்நாடகா அதை செய்ய போகுது.
இப்ப கர்நாடகாவுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியே இந்த மேகதாதுவுக்கு ஒரு வாரியம் அமைச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பணம் வாங்கிட்டு கர்நாடகாவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாடு இருண்ட பாதைக்கு தான் போயிடும். சோ தாவேகா முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம். டெல்லியில யாருக்கிட்டயோ வக்கீல்கிட்ட கேட்டாங்களாம், லாயர்கிட்ட. அந்த வக்கீல் சொன்னானா இந்த மாதிரி மேகதாதுவுக்கு கட்டலாமா வேணாமான்னு ஒரு வாரியம் அமைக்கலாம். இப்ப காவேரி மேலாண்மை வாரியம் அமைச்சதுனாலதான் நமக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயா, அந்த ஆணையம் வேறு, இப்ப நீங்க சொல்றது வேறு. இப்ப காவேரி மேலாண்மை வாரியம் என்ன சொல்லுது? 177 டிஎம்சி ஒவ்வொரு வருஷமும் திறந்து விடுங்குது. ஆனா கர்நாடகாரன் திறந்து விடுறானா? காவேரி மேலாண்மை வாரியம் சொல்ற எல்லாத்தையும் கர்நாடகாரன் கேக்குறானா? கேட்க மாட்டேங்கிறான்ல. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? கட்டாத ஒரு அணைக்கு கட்டலாமா வேணாமா அப்படின்னு ஒரு வாரியம் அமைச்சா இங்கதான் இந்தியாவில் லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதே. லஞ்சத்தை வாங்கிட்டு அதிகாரிகள் அந்த பக்கம் சாஞ்சாங்கன்னா என்னடா பண்ணுவீங்கன்னு இதோட நான் 3 தடவை கேட்டுட்டேன். ஆனா ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா, ஆதங்கம். தமிழ்நாட்டுல இப்பயாச்சும் புத்தி உள்ள ஒரு அரசாங்கம், புத்தி உள்ள ஒரு ஆளுமை வரும் அப்படின்னு பார்த்தா, உதயநிதி சொல்றாரு சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இத பண்ணுங்கன்னு. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு செய்றீங்களே. திமுக காரன், உதயநிதி, நம்ம ஸ்டாலின், இவங்க சொல்ற பேச்செல்லாம் நீங்க கேட்பீங்களா? இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாமா? திமுக காரனுக்கு அறிவு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக காரனுக்கு அறிவு இல்லைங்கிறத விட அவன் சூழ்ச்சி பண்ணி தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்கிறது தாவேகாவுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக என்பது தமிழர் இன விரோத கட்சிங்கிறதாவது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திமுகவுக்கு மாற்றாக தான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யறதுக்கு, அதை கேட்டு ஆட்சி பண்றதுக்கு உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கல. திமுக என்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்டு நீங்க செயல்படுத்துறீங்க. அப்புறம் திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண மாட்டீங்களா? தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை வச்சு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக வேணாம்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 2 திராவிட கட்சிகளுமே வேண்டாம், திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மக்களோட நம்பிக்கையை நாசம் பண்ணிடாதீங்க. தமிழர்கள், பெரும்பான்மை தமிழர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இங்க யாரும் கன்னடர்கள் ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்கப்படல, சரிங்களா? பெரும்பான்மை தமிழர்கள் ஓட்டு போட்டுதான் தாவேகா அரசு வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது கர்நாடகாவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்க எப்படி செயல்படுத்தலாம்? செயல்படுத்துவதற்கு நீங்க எப்படி முன்மொழியலாம்? இதுல விஜய் சிஎம் ஆன உடனே DK சிவகுமார் போன் பண்ணி வாழ்த்து சொல்றாரு. அப்ப உங்களுக்குள்ள என்ன ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? கர்நாடக சிஎம்மோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க, என்ன காரணம்? இதுக்கு முன்னால திராவிட கட்சிகளும் கர்நாடகா கவர்மெண்டோட சேர்ந்துகிட்டு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணாங்க. இப்ப தாவேகா அரசும் கர்நாடகாவோட சேர்ந்துட்டு துரோகம் பண்ணதா? எனக்கு என்னமோ காங்கிரஸ் மேலதான் சந்தேகமா இருக்கு. சோ 2 மாநிலங்களுக்கு உள்ளேயே திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கணும், இந்தியாவுல பிரிவினையை தூண்டணும், இந்தியாவை பல துண்டுகளா உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட கட்சி தான் காங்கிரஸ். அந்த கெட்ட எண்ணத்தோட செயல்பாடு தான் இங்க காங்கிரஸ் கூட்டணி. தமிழ்நாட்டுல, கர்நாடகாவுல காங்கிரஸ் ஆட்சி. இந்த காங்கிரஸ், இங்க இருக்கிற காங்கிரசும் அங்க இருக்கிற காங்கிரசும் சேர்ந்து கொண்டு ஏதோ ஒரு திட்டம் தீட்டுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இந்த காவேரியை வச்சு, காவேரி பிரச்சனையை வைத்து இந்தியாவை, அதாவது தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் துண்டாக நிரந்தரமா பிரிப்பதற்கு, தென்னிந்தியாவுல பல கலவரங்களை உருவாக்குவதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற. இதற்கு மத்திய அரசு என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.